வாங்க லாஸ்ட் வீக் வெள்ளிக்கிழமையோட ஒரு குட்டி விலாக் பார்த்துட்டு வந்தாலும் எப்போவுமே டிஃபன் பாக்ஸ்லாம் கழுவிட்டு இந்த மாதிரி தனியாக கவுத்து வச்சிட்டிங்க அப்படின்னா அடுத்த நாளைக்கு ஈஸியாக இருக்கும். இன்றைக்கி பையனுக்கு பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா சப்பாத்தியும் ஒயிட் குருமாவும் தான், நிறைய காயெல்லாம் போட்டு ஒயிட் குருமா பண்ணியாச்சு. இந்த சைட் பார்த்திங்கன்னா சைட் பை சைட் சப்பாத்தி சுட்டுட்டு மீல் மேக்கர் தான் வறுவல் மாதிரி பண்ண போகிறேன். ரொம்பவே நல்லாயிருக்கும் கறி வறுவல் மாதிரி. ஆக்சுவலாக என்னோடய பிளான் பார்த்திங்கன்னா பச்சை பட்டாணி வறுக்கிறது தான். அதை ஊற வைக்க மறந்துட்டேன். வேறு காயும் இல்லை, சரி மீல் மேக்கர் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு. பட் பயங்கர ஹிட்டு, எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பையனும் சாப்பிட்டா, ஹஸ்பண்டுக்கும் ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே சக்ஸஸ், இதையும் இனிமேல் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியாச்சு. ஆல்ரெடி தேங்காய்லாம் அரைச்சி வச்சுருந்தா அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. ஸோ சைட் பை சைடு இதையும் பார்த்துட்டு இந்த சைடு பார்த்திங்கன்னா நான் லெமன் ரைஸ்க்கு வந்து எல்லாமே மிக்ஸ் பண்ணிவிட்டேன். ஜஸ்ட்டு வந்து கலந்த சாதம் மாதிரி பண்ணிட வேண்டியதான். இந்த வாரம் ஃபுல்லாகவே நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா தயிர் சாதம், தக்காளி சாதம், லெமன் சாதம், புளி சாதம், ஒரே ஒரு நாள் சாம்பார், எப்படியோ 5 நாளை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஓட்டியாச்சு. இனிமேல் எப்போ போல் ரொட்டீனுக்கு வந்துடுவேன். ஏன்னா இப்போது தான் பையன் வந்து 1 வீக் தான் ஆகுது இல்லையா. ஸோ செட்டில் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துருச்சு. பட் ஓகே, இது முடிச்சாச்சு. இந்த வாரத்தை வெற்றிகரமாக முடிச்சுட்டேன். அடுத்த வாரத்துலேருந்து கண்டினியூஸாக நான் விலாக் போடுறதுக்கும் ட்ரை பண்ணுறேன். ஸோ என்னென்ன ரெடி பண்ணியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு வந்து காலை பிரேக்ஃபாஸ்ட்டு சேம் சப்பாத்தி, அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு கேரட்லாம் போட்ட வெள்ளை குருமா, லெமன் ரைஸு, மீல் மேக்கர் தொக்கு, இதுதான் நம்மளோட சாப்பாடு. இன்னொரு நாள் விலாகில் உங்கள் எல்லாரையுமே சந்திக்கிறேன். தேங்க்யூ.